திருவள்ளூரில் பொது இடத்தில் அமர்ந்து மது அருந்தியதை தட்டி கேட்டதால் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் மீதே பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கண்டித்து வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் முகமது சேர்ந்தவர் வழக்கறிஞர் கல்யாண சுந்தரம். இவருக்கு சொந்தமாக திருவள்ளூர் ஜெயாநகர் பகுதியில் காலி மனை உள்ளது. இந்த மனையில் 4 பேர் கொண்ட கும்பல் குடித்துவிட்டு அராஜகம் செய்வதாக தகவல் அறிந்த வழக்கறிஞர் நேரடியாக சென்று இங்கு குடிக்க வேண்டாம் என கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த மர்ம கும்பல் வழக்கறிஞர் கல்யாண சுந்தரத்தை சரமாரியாக தாக்கியதுடன் அவரது காரையும் அடித்து உடைத்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையிடம் வழக்கறிஞர் கல்யாண சுந்தரம் அளித்த புகாரின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட நபர், அதாவது கல்யாண சுந்தரம் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த மர்ம கும்பல் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட கல்யாண சுந்தரத்தின் மீதும் திருவள்ளூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிந்ததாக கூறப்படும் நிலையில் உடனடியாக அந்த பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் வழக்கு பதிந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து அவர்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உடனடியாக அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் சாலையில் அதாவது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையிலே அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால இங்கு சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. மீண்டும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் அந்த சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு கலைந்து சென்றுள்ளனர். திருவள்ளூரில் பொது இடத்தில் அமர்ந்து மது அருந்தியதை தட்டி கேட்டதால் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட நிலையில் அவரை கண்டித்து வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் விவரங்களுக்கு நன்றி பிரபு.